ஆண்டவருக்கு பேர் என்ன? ஆண்டவருடைய பேர் என்னமா? வச்சுக்கிறோம். நம்மளும் ஆண்டவரா? நம்மளும் ஆண்டவருடைய பேர் என்ன? தெரியாதா? நம்ம ஆண்டவருடைய பேர் என்னன்னு கேட்ட அது பேரு உலக ரட்சகரா? உங்க சாமி பேர் சொல்லிட்டீங்களா? இந்த திருச்சி உலக ரட்சகரா? மேனுவேல் அவர் நம்மோட இருக்கிறார், அதுவும் கிடையாது. கரெக்டா யார் சொல்றீங்க? இப்போ சரியான ஆன்சர் கிடையாது, கிட்டத்தட்ட சரியான ஆன்சர். நம்ம ஆண்டவருடைய பேர் என்னன்னு கேட்டா அவருக்கு பேரு கிடையாது. மோசே கிட்ட கேக்குறாரு, மோசே கேக்குறாரு உன் பேர் என்ன, நான் என்ன சொல்றது உன்னை பத்தி அப்படின்னும் போது யோசிக்கிறாரு ஆண்டவர். எனக்கா? எனக்கு பேரே கிடையாது. ஒரு 10 பேர் இருந்தா பேர் வைக்கலாம். ஒரு வீட்டு 3 பசங்க இருந்தாங்கன்னா 3 பசங்களுக்கு ஒரு பேர் வைப்போம். ஏன் கூப்பிடுறது வசதியா இருக்கும். ஒரே ஒரு பையன் தான் அடா ராஜான்னு கூப்பிடுவோம், பேர் சொல்லியே கூப்பிடுவோம். நம்ம ஆண்டவருக்கு பேரே கிடையாது. நீங்க சொல்றீங்களே இம்மானுவேல், அப்படின்னா எல் ஷடாய், அப்புறம் சொல்லுங்களேன் என்ன காரணங்கள் சொல்லி இருக்கிறீங்க எல்லாரும். அப்புறம் இப்போ நான் இங்க வந்த உடனே இதை பார்த்தேன், என்ன ஒரு பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்ன போது இத பார்த்த உடனே சரி அதை நான் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். இந்த நாள்ல ஆண்டவர் உங்ககிட்ட என்ன கொடுக்க போறாரு? உங்ககிட்ட ஒரு கொடுக்க போறாரு. என்ன கொடுக்க போறாரு? வார்த்தை கொடுப்பாரு. அந்த வார்த்தையில உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆசீர்வாதம். அப்புறம் சொல்லுங்க, பரவாயில்ல. ஆசீர்வாதம் கொடுப்பாரு. அப்புறம் என்ன கொடுப்பாரு? விடுதலை கொடுப்பாரு. அப்புறம் இதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறது என்னன்னா வல்லமை. நமக்கு வல்லமை தேவை. அந்த வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு இன்று அந்த நாளாக இருக்குமா? அந்த வல்லமையை பெற நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா அப்படின்றதுதான் இன்னைக்கான செய்தி. சரி, நம்ம போவோம். செய்தி இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தலைப்பு எல் ஷடாய். யார் சொல்லுங்க? சத்தம் போட்டு சொல்லுங்க. அதாவது நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, இந்த நாமம் அந்த நாமம் அந்த நாமம் இந்த நாமம்னு, அந்த எல்லா நாமத்தை காட்டிலும் உயர்ந்த நாமம் என்ன அப்படின்னா எல் ஷடாய். அதுக்கு தமிழ் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது? வெரி குட். சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்று இந்த சபையிலே வந்து உங்களுக்கு வல்லமையை கொடுக்க காத்திருக்கிறார். அந்த வல்லமையை பெற நீங்கள் தகுதி உள்ளவர்களா என்று ஒரு தரம் நீங்கள் உங்களையே நிதானித்து பாருங்கள். ஆண்டவர் வல்லமையை எல்லாரும் கொடுத்துட மாட்டார். அதுக்கு நீ பாத்திரவானா அப்படின்னு தான் பார்ப்பார். சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் ஷடாய். அதாவது நீங்க சொல்ற எல்லா நாமங்களும் அதுக்கு கீழே வந்துடும். கொடை மாதிரி வச்சுங்களேன். அந்த கொடைதான் சர்வ வல்லமை உள்ள நாமம். அந்த நாமத்துக்கு கீழே தான் இம்மானுவேல், என்னென்ன சொல்றீங்களோ எல்லா நாமமும் அது உள்ளதாகும். அப்பேற்பட்ட
பயங்கரமான ஒரு நாமம் தான் சர்வ வல்லமை உள்ள நாமம். இப்போ அந்த வசனத்தை நாம படிக்கிறோம். பதினேழு ஒண்ணு ஆதியாகமம். 17:1 ஆதியாகமம். உத்தமனாயிரு. படி. என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி என்ன வயசு சொன்னீங்க அவங்க? சரி, அப்போ நான் கேட்கிறேன் உங்களை ஒரு கேள்வி. அப்போ ஆபிரகாம ஆண்டவர் 99 வயசுல தான் சந்திச்சாரா? முதல்ல ஆபிரகாமை சந்திக்கும் போது ஆபிரகாமுடைய வயசு என்ன சொல்லுங்க. அப்பா தான் பரவாயில்ல சொல்லுவோம். அவரோட வயசு என்ன? வெரி குட், 75. சொல்லுவா தைரியமா. தப்பா தான் என்ன அடிக்க வைப்போம், ஸ்கேல வச்சிருக்கு அடிக்கிறதுக்கு. சரி, ஆண்டவர் 17:1 சொல்றாரு, 99 வயசா இருக்கும் போது சொல்றாரு. என்ன சொல்றாரு? மறுபடியும் படிங்க. ஒரு தரிசனமாகி அவர் சொல்றாரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு தானே. இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களே என்ன, என் பேரு பாபு, இங்க இருந்து வராரு, அங்கிருந்து வராருன்னு. அந்த மாதிரி ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆண்டவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாரு. என்னன்னு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணுமா? உத்தமனா இருக்கணுமா? அதை எப்ப சொல்றாரு? 99 வயசுல சொல்றாரு. ஏன் அதை 75 வயசுல சொல்லல? அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? ஏற்படுத்தி திரளாய் பெருகப்படுத்துவேன். அதுல எல்லாமே நீங்க போடலாம். திரளாய் பெருக, ஆசீர்வாதம், மக்கள், செல்வம், குழந்தைகள், எல்லாமே. ஆபிரகாம் எழுந்து நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், முதல்ல என்ன பேரு? இப்ப இன்னத்துக்கு என்ன வித்தியாசம்? சொல்லுங்க. இல்லம்மா, பேர்ல என்ன வித்தியாசம் கேளு. இல்ல பேர்ல நான் விளக்க கேட்கல. தமிழ்ல கா, அது அந்த பாஷையில இதுதான் வித்தியாசம் இல்லையா? இந்த வித்தியாசத்துக்குள்ள ஒரு பயங்கரமான பொக்கிஷம் அடைகிறது. அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சாதாரணமா இருந்த ஆபிரகாம் இப்ப என்னவா மாறிட்டாரு? ஆபிரகாம் சொல்லுவோம். சொன்னதான் உங்களுக்கு அந்த வார்த்தை அர்த்தம் நான் சொல்லும்போது சொல்லுவான். அது ஒரு மிருகம். சரி, ஏன் இந்த ஆண்டவர் வெறும் ஒரு எச்ச மாத்தி பேரை மாத்திட்டாரு? ஆபிரகாம் நல்லா தானே இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னதான் ஒரு புரியும். நம்ம அவருடைய ஏபிசிடி இருக்குல்ல, ஏபிசிடி சொல்லுங்க. ஏபிசிடி இருக்கு, ஆமான்னு சொல்லுங்க.
காலங்கத்தில் வச்சுட்டாங்க 6 மணிக்கு, ஒரு 8-9 மணிக்கு வந்து தெரிஞ்சு வருவீங்களா? ஏபிசி இருக்குல்ல, ஏக்கு என்ன அர்த்தம் சொல்லு. இல்லம்மா, ஏக்கு என்ன அர்த்தங்களா? பிக்கு என்ன அர்த்தங்களா? சொல்லுங்க. இல்ல இருக்கா இல்லையா? நீ சொல்லு. பிடிக்கல ஏன்னா ஏ அர்த்தங்களா? சிக்கு அர்த்தங்களா? ஏபிசிடிக்கு என்ன அர்த்தங்களா? ஏ ஃபார் ஆப்பிள். அது வேற. அங்க இருந்து அந்த எழுத்துக்கு அர்த்தம் உண்டா? ஆனா எபிரேய சொல் இருக்குதுல்ல, 22 சொல்லு. நம்ம ஏபிசிடி எத்தனை மொத்தம்? 26. யாரும் சொல்லிட்டாங்க கரெக்டா? இதே மாதிரி எபிரேய சொல்லுல 22 வார்த்தை எழுத்துக்கள். ஆனா எபிரேய சொல்லுடைய அதி பெரும்பான்மை என்னன்னா, ஒரு பலம் என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு. ஏக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா அந்த பாஷையில எபிரேய பாஷை யாருடைய பாஷை? வெரி குட், சொல்லுங்க. எபிரேயரோட பாஷை யார்? எபிரேயர். எபிரேயர் எப்ப சொல்லி எபிரேயர் அவரு எங்கிருந்து வெளியில வந்தார்? முதல்ல சொல்லு கரெக்டா. பாபிலோன்ல வெளியில வந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் எபிரேயர். பாபிலோன்ல என்ன வார்த்தை? பாபிலோன்ல என்ன வார்த்தை பேசினாரு? என்ன பாஷை? கரெக்டா? அத சொல்ல மாட்டாங்க. என்னங்க? கல்தேயர் பாஷை பேசினார். இப்ப வெளியில வந்தவன என்ன பேச ஆரம்பிச்சாரு? அது யார் சொல்லி விட்டா? புரியுதா? உள்ள இருந்த வரைக்கும் கல்தேயர் பாஷை பேசிட்டு இருக்காரு. வெளியில வராது. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் கூட பேசுற பாஷை என்ன பாஷைன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு எழுத்தா சொல்லி கொடுத்து எபிரேய பாஷை பேசுறாரு. எபிரேய பாஷை யாருடைய பாஷை? பரலோக பாஷை. ஆமேன்னு சொல்றாங்க இல்லையா? வெளிப்படுத்தின விஷயத்துல வருது இல்ல, நான் பரலோகத்தை கண்டேன், அங்கே அல்லேலூயா ஆமேன் சொல்லட்டே வருது இல்ல. அப்படின்னா அந்த அல்லேலூயா ஆமேன்றது எங்க பேசுற பாஷைன்னா பரலோகத்துல பேசுற பாஷை. இந்த மாதிரி ஏன்றது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி ஏவோ அதே மாதிரி எபிரேயத்துல ஹீப்ரூல முதல் எழுத்து அலப். அல்பாவும் ஒமேகாவும் சொல்றீங்கல்ல, அது கிரேக்கம். எபிரேயத்துல முதல் எழுத்து என்னன்னா அலப். அப்படிதான் படிக்கணும். ஒன்று அப்படின்னா தேவன். அவனுடைய எழுத்துக்களுக்கும் அர்த்தம் செய்தான். ஆலப்னா தேவன். பெத் என்றால் பிரிதல். அதுக்கு இன்னொரு வார்த்தை வீடுன்றதும் ஒரு வார்த்தை. அந்த எழுத்துக்கு அந்த எழுத்துக்கு அர்த்தம் என்னன்னா பிரிதல். கிமேல் அது 3வது எழுத்து. கிமேல் என்றால் உயிர்த்தெழுதல். அவங்களுடைய வார்த்தையிலேயே முதல்ல ஆண்டவர் வைக்கும் போதே விசிட்டார். நான் தான் ஃபர்ஸ்ட். அதனால அவன் பேர் போட்டார் தேவன் சொல்லி. என்றால் பிரிதல். தேவன் பிரிந்து வராது நமக்காக. 3வது கிமேல். கிமேல் என்றால் உயிர்த்தெழுதல். அதே மாதிரி 4 அப்படின்னா ஜீசஸ். 5 தான் முக்கியமானது. 5 இந்த வார்த்தை எப்படி வரும்னா அலப், பெத், கிமேல், ஹ. இந்த 5வது வார்த்தை ஹ. அங்க ஹ அப்படின்னா வல்லமை. அதனால்தான் ஆபிரகாம் என்ற வார்த்தை இல்ல, ஹ என்ற தன்னுடைய வல்லமையை கொடுத்து ஆபிரகாமை ஆபிரகாம் என்று. இப்போ 75 வயசுல ஆண்டவர் சந்திச்சாரு ஆபிரகாம். ஆனா ஏன் 99வது வயசுல ஆண்டவர்
அவருக்கு வல்லமை கொடுக்குறாரு. அப்போ இந்த 75 இருந்து 99 வரைக்கும் என்ன நடந்தது? என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. என்ன உருவாக்கினார்? அவரை பதப்படுத்தினார், பண்படுத்தினார். ஏன்னா கல்தேயனா இருந்த அவரை முழு எபிரேயனாக மாற்றி தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை, தன்னுடைய வழியிலிருந்து விடுதலை, எல்லாத்துல இருந்து அவரை விடுதலை பண்ணி பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்கு வல்லமை, தன்னுடைய வல்லமையை கூட தன்னுடைய வல்லமையை கொடுத்து அவருக்கு ஆபிரகாம் என்று பெயர் வைக்கிறார். இப்ப இது சொல்லி முடிச்ச உடனே கொஞ்சம் சொல்றாங்க, நம்ம ஆண்டவர் தப்பாவோ பொய்யாவோ சொல்லுவாரா? தப்பாவோ பொய்யாவோ சொல்லுவாரா? நான் சொல்றேன்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாருப்பா, தெரியாம போய் சொல்லிட்டாருப்பான்னு சொல்றேன். நீங்க அதுக்கு என்ன சொல்றீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 22:1 படிக்கிறேன். 22:1-2 எல்லாரும் எடுத்துதான் எல்லாத்துக்கீங்களா? பைபிள்ல ரொம்ப முக்கியமானது. இப்பதான் தெரியும் உங்களுக்கு என்ன கதை சொல்லுவோம். எந்த காரியங்கள் நடந்த பின்பு சரி எப்படி அவர் அவனை நோக்கி என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய பலியிடு சொன்னார். மறுபடியும் படிங்க. நான் சொல்றேன், ஏன்னா எப்பயுமே வசனம் மட்டும் ஒரு வாட்டி படிச்சா முடியாது, 10 வாட்டி படிக்கும். 10 சாப்டர் படிக்கிறது முக்கியம் கிடையாது. 10 சாப்டர் படிக்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு சாப்டர் படிச்சாலும் 10 வாட்டி படிக்கும். ஒரு வசனம் படிச்சாலும் 10 வாட்டி படிக்கும். இந்த வசனத்துலதான் ஆண்டவர் பொய் சொல்லியிருப்பாரோன்னு தோணுது எனக்கு. மறுபடியும் படிங்க. மெதுவா படிங்க. உன் புத்திரனும் அர்த்தம் உன் ஏக என்ன அர்த்தம்? சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஒரே மறுபடியும் சொல்லுவோம். இங்கெல்லாம் ஆண்டவர் போய் சொல்லியிருக்கிறார். நான் சொல்றேன், என்ன சொல்றீங்க? யார பலிவிட சொல்றாரு? பொய் தானே அது சொல்றது? பொய் வந்து அவரு பொய் தானே அது? நீ சொல்ற ஏன் பொய்? எனக்கு ஒரே பையன் இருந்தா ஒரே பையன் சொல்லலாம், ஆனா எனக்கு 2 பசங்க இருக்காங்க, இது எப்படி சாத்தியமாகும்? அப்போ ஆண்டவர் பொய் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல தெரியாம போய் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், தெளிவா போட்டுருது என் புத்திரனும். அப்போ ஐசாக்கும் இஸ்மாயிலும் அவருடைய பிள்ளை. என் ஏகசுதன், ஆக்சுவலா ஏகசுதன் யார் சொல்லிடணும்? முதல் பையன் யார் சொல்லிடணும்? ஒரே குமாரன் இஸ்மாயில் சொல்லணும். அப்ப ஏன் ஆண்டவர் இது சொல்ல? நீங்க சொல்ல விநாயகர் கரெக்டா சொல்றீங்க. வெரி குட்.
பாஸ்டரோட பொண்ணு நீ. இஸ்மாயில் ஆபிரகாமுக்கு பிறந்தான், ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறந்தான். ஆண்டவர் இனிமே பேச பண்ணணும். நம்ம படிக்கும் போது இது மாதிரி கேர்ஃபுல்லா படிச்சா, ஆமாண்டா ஆபிரகாமுக்கு பிறந்ததுதான் இஸ்மாயில் ஆபிரகாம் சொல்றாங்க. அதான் அந்த வந்து பிரிச்சு பாருங்க. பேரை உச்சரிக்கும் போது கரெக்டா உச்சரித்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு பிறந்தது இஸ்மாயில், ஆபிரகாமுக்கு பிறந்தது. இன்னைக்கு இந்த சபையில ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு வல்லமை கிடைச்சதா? உங்ககிட்ட வல்லமை இருக்குதா? ஆண்டவருடைய வல்லமை இருக்குதா? நீங்க ஜெபம் பண்ணா நடக்குதா? ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுறீங்களா? பேசுறீங்களா? யார் ஆண்டவர்கிட்ட நிறைய பேசுறது? நீங்க பேசுறீங்களா? எப்படி பேசுறீங்க? எப்படி பேசுறதா கணக்கா? எப்படி கரெக்டா சொல்லுங்க. கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்களா? ஜெபம்ன்றது பெட்டிஷன், தபால் போடுற மாதிரி. ஒரு வேலைக்கு பெட்டிஷன் போடுறோம்ல, அதுக்கு பேரு பெட்டிஷன். ஜெபம்ன்றது நம்ம ஆண்டவருக்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறோம், அது பேசுறது கிடையாது. ஆண்டவரே, இந்த அம்மா கூட சரியில்ல, சுகமாகும். அந்த ஐயா கூட சரியில்லை, இந்த அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுது, இந்த அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது, பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சொல்றது பேரு விண்ணப்பம், அதுக்கு பேர் தான் ஜெபம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுமா? கேட்கணுமா? எங்கிருந்து கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தை எங்கிருந்து கேட்கணும்? பைபிள் கேட்கணும். பேசுறோமா? அவருடைய வார்த்தை தானே படிக்கிறோம், அவருடைய வசனம் தான், அவர் பேசதான் நீங்க படிக்கிறீங்க. ஆங்கிறது கர்த்தரோட பேசுறீங்களா? அக்கா சொல்லிச்சுப்பாரு, அப்பப்போ பேசுவேன்னு சொல்லிட்டு தினமும் பேசணும், அப்பப்போ பேசணும். பக்கத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாருன்னு நினைச்சுக்கணும். இருக்கிற தெரியல, இருக்கிற நீங்க எப்படி அதை பிராக்டிஸ் பண்ணணும்னா, ஆண்டவர் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அண்ணன் கிட்ட, தம்பி கிட்ட எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க பழகப்பட்டீங்கன்னா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சர்வ சாதாரணமா உரையாடலாம். அது அந்த உரையாடல் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க இப்ப பேசுறீங்கன்னு சொல்லி பாருங்க, சரிமா இது ஆரம்பிக்கும். முதல்ல ட்ரெயின்ல ஒருத்தர் பக்கத்துல போற, என்ன சார் எப்படி இருக்கீங்க, எங்க போயிடலாம், தொலை தூரம் பயணமா அப்படி கேட்போம். சேலமா, திருச்சியா, போற வழியில ட்ரெயின்ல பக்கத்துல வரும். அதே மாதிரி பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னு நினைச்சு ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறாருன்னு, ஆண்டவரே எப்படி இருக்கீங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே ரொம்ப நேரமா பேசாம சைலண்டா இருக்கிறீங்களா, கொஞ்சம் பேசுறேன், ஏதாவது நானும் கேட்கிறேன், நான் இப்ப போயிட்டு இருக்கிறேன், என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும், அதை பத்தி எதுனா சொல்லுங்க. நல்ல காரியம் நடக்குமா, நல்ல காரியம் நடக்காதா, போராட்டம் சுபமா நடக்குமா? நேற்று ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன், அதுக்கும் பதில் வரல. இப்படியே பதில் சொல்லாமையே ஊமையாவே இருக்க போறீங்களா கடைசி வரைக்கும்? இப்ப நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவன் பேசவே என்ன சொல்லு, பசியா ஊமையாடா நீ பேசுற? அத மாதிரி பழக்கப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல பேச்சு கொஞ்சம் நாள் ஆகும். ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, கார்ல போகும்போது பேசிக்கிட்டே போகணும். பார்க்காத ஒரு மாதிரி தான் நினைப்பான், மெண்டல் ஆயிட்டான் பொழுது. பரவாயில்ல, நம்ம யாரு கூட பேசுறோம்? நம்ம ஆண்டவர் கூட பேசுறோம். மனைவியும் கணவனும் பேசிட்டு இருக்காரு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், கணவன் மனைவி சொல்றான், என்ன சொல்றான், காப்பி ஆகணும்னா காப்பி ஆண்டவர காலகாலத்தில் எழுந்த உடனே காப்பி கேட்கும், ஒரு வேலை செய்யும். ஒவ்வொரு 2 பேர் தான் இருக்கிறான், நீ 3வது ஆளை சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்து பேசும்போது ஒவ்வொருத்தரும் கூப்பிடணும் கூட சாட்சியா. அப்படி கூப்பிடும் போது ஆண்டவர் உங்க கூட பேச ஆரம்பிச்சு,
சரி போயேன் என்ன கேட்டாரு, செஞ்சு கொடு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பி வரல. இது நீ பேசுறது கிடையாது, அவருள்ள பேசுறாரு. அதை கேட்கிற அந்த வல்லமை உங்ககிட்ட இருக்குது. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த என்ற வல்லமை 5வது எழுத்து எபிரேய சொல்லுல, எபிரேய எழுத்துல 5வது சொல் என்ற வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கிறார்? ஏன்னா சும்மா கை தூக்கிடாதீங்க. ஏன்னா ஆனாகப்பட்ட ஆபிரகாமை பிரித்து எடுத்து வந்த ஆபிரகாமை 75 வயசுல ஆபிரகாமை பிரித்து எடுத்த ஆண்டவன் 99 தான் அவருக்கு தன்னுடைய வல்லமையை கொடுத்து நீ உண்மையும் உத்தமனாயிரு என்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உண்மையும் உத்தமனாய் இருக்க தகுதி பெற்று விட்டான் என்று ஆண்டவர் நினைத்ததுனால்தான் அந்த என்ற வல்லமையை கொடுத்தார். நம்மளை நாமளே நிதானிச்சு பார்த்துக்கணும். ஆண்டவரே இதான் சொல்லுங்க, கிளம்பி ஆண்டவரே உன்னுடைய வல்லமை குடுமாண்டவர். ஆண்டவரே உனக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாய் இருப்பேன். ஆண்டவர் என்னுடைய வழிகளில் எந்த ஒரு தடை இருந்தாலும் ஆண்டவரை அதை விலக்கி போடும். என்மேல் பிழை இருந்தால் விலக்கி போடும். என்மேல் பாவம் என்றால் அகற்றி போடும். நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும். அதனால் உம்முடைய வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவர். இப்படி கேட்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த வல்லமையை கொடுக்கலாம். ரட்சிக்கப்பட்டதுனால உங்களுக்கு வல்லமை வருது. ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் உள்ள வந்துருவாரு. ஆவியானவர் உள்ள வந்தா கூட நம்ம பாவம் பண்ணுவோம். ஆனா ஆண்டவர் அந்த ஆவியானவர் வெளிப்படுத்துவாரு, தப்பு பண்ணிட்டே அப்படின்னு. ஆனா அந்த வெளிப்படுத்தின அந்த விவரம் உமக்கு உறுத்துதா? உறுத்துச்சுன்னா உன்னிடத்தில் ஆண்டவருடைய வல்லமை இருக்கு, இல்லன்னா இல்ல. பாத்துக்கலாம் இன்னும் வரதுக்கு லேட் ஆகுது, இன்னும் வரல. வானத்துல ஒரு வாரம் சொன்னாங்க, இன்னும் வரல. அது வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படிதான் இருந்தான் ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் மாறினதுக்கு பிறகுதான் ஆண்டவர் அவருக்கு வல்லமையை கொடுத்தார். நம்மளை நாமே சோதிச்சு பார்ப்போம். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வல்லமை கொடுக்கப்பட்டது? உங்களுடைய வல்லமை எப்பதமா நல்ல ஆண்டவர் கூட ஐக்கியமா இருக்கும். நீ உறவாடும் போது அவர் உன்னோடு உறவாடணும். உறவாடினார்னா அவனுக்கு வல்லமையை கொடுத்திருக்காரு, உன்னோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். மௌனமா இருந்தாருன்னா அவர் பக்கத்துல இருந்தோம் உன்னோட பேச அவருக்கு பிடிக்கல. நீ இன்னைக்கு பேசல, பக்கத்துல காரணம் போகும்போது பேசிட்டு போற அவர்கிட்ட, ஒண்ணுத்துக்கும் பதிலே வரல, கோபம் வருது உனக்கு. இவ்வளவு நாள் பேசிட்டு ஒரு வார்த்தை தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ சொல்லாத பதில மறுநாள் காலங்காத்தால பைபிள் படிக்கும் போது சொல்லுவேன். நான் வரும்போது என்ன பேசணும்னு சொல்லிட்டு வந்தப்போ ஆண்டவர் சொன்னாருமா, ஐ ஆம், நாம் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் நானாகவே இருக்கின்றேன். இது எப்போ நடக்கும்னா நாம எந்த அளவுக்கு அவரோட சம்பாஷிக்கின்றோம் தான் முக்கியம். எவ்வளவு சம்பாஷிக்கிறோம் அப்படின்றதான் முக்கியம். ஒரு மகன் தன் பிள்ளை கிட்ட எவ்வளவு பேசலாம், சின்ன பசங்க பேசிக்கிட்டே இருப்பான், போதும் நிறுத்துறா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேசுவான். அந்த அளவுக்கு நாம ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருக்கணும். பேசும்போது ஆண்டவர் வல்லமையை கொடுப்பார். ஆண்டவர் உன்னோடு பேசுவார், இடைப்படுவார், வலு கொடுப்பார், வாக்கு தத்தமும் கொடுப்பார். இந்த ரிலேஷன் இல்லாததுனாலதான் இந்த சம்பாஷிக்கிறது சொல்றதுல பேசுறது. இப்போ கொஞ்ச நாள் ஆனவொன்னு பசங்க சின்ன பிள்ளை நல்லா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு வயசு ஆனவனு பேச மாட்டாங்க. சின்ன காலையிலே சுத்திட்டு இருப்பாங்க. இது நாள் அது நாள் கேட்டுட்டே இருப்பாங்க.
ஒரு வயசானாலும் பேச. ஆனா நாம எந்த அளவுக்கு ஆண்டவர் கூட நெருக்கமா பேசுறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட பதிலும் இருக்குமோ. இந்த வல்லமை இல்லைன்னா நீங்க சொல்லிக்கலாம், ஆண்டவரே இப்பயாவது நான் திருந்துற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை தார். இதோட கூடிய இன்னொரு காரியம் சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். சிரிக்க மாட்டேன். முடிச்சிருன்னு சொன்ன சிரிக்கணும்ல. நாங்கெல்லாம் அந்த காலத்துலதான் முடிச்சிடறான்னு சொன்ன சந்தோஷப்படுவோம். ஆமேன்னு சொன்னா முடிஞ்சிச்சு இல்லையா? ஆனா நம்மள அடிக்கடி ஆமேன்னு சொல்லுவேன். அப்படியே தெரியும் என்னடா எந்த ஆமேனுக்கு இவங்க முடிப்பாங்க. ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்டதுதான் பேரு. ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம படிச்சதே கிடையாது. எத்தனை வருஷமா படிச்சது கிடையாது சொல்லிடுறேன். எப்படாவது எனக்கு தெரிய நீங்க என்ன சொல்லிருப்பேன் கண்டிப்பா. எத்தனை வருஷமா பைபிள் படிக்கல? 10 வருஷமா பைபிள். 10 வருஷம் படிக்கல. அப்பதான் இந்த மாதிரி கூட்டம்லாம் வரணும் எங்க வீட்டுல. அவர் சொன்னார்ல, எங்க பாஸ்டர் சொன்னார்ல, என்னுடைய மனைவி என்னது ரொம்ப தெய்வ பக்தி உடையவர். அந்த அம்மா அனல்லே இருப்பாங்க. என்ன அனல்? ஃபயர், ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். பார்த்தாலே நான் பேசிக்கிட்டேன், அந்நிய பாஷையில பேசிக்கிட்டேன். அது கூட ஒரு 4 கூட்டம் இருக்கும். வீட்டு பிரேயர்லாம் வரும். அப்ப எனக்கு தெரியாது எந்த ஆமீன்னு சொன்னா முடிச்சிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. என்னடா அப்பப்ப ஆமீன்னு சொல்றாங்களே, முடிக்க மாட்டேன்றாங்களே, பத்தி வேற இருக்குது, சாப்பாடு அங்க ரெடியா இருக்குது. ஆமீன்னு சொன்னா டக்குனு இருந்து போட்டா முடியலப்பா இருப்பா அப்படி உட்கார சொல்லி பாத்துக்கிட்டே இருப்ப. எப்பதான் ஆமீன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை? எல்லாம் என்ன மாதிரி கிடைக்கும். ஒருத்தரம் மாறல ஆண்டவரே நீங்க யோசிக்கலாம். எல்லாம் நம்ம கூட்டம். நான் மட்டும்தான் கெட்டவன் நினைச்சிருக்கேன். எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது. விஜய் சொல்றாங்க, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது. அவருக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தோட எனக்கு பின்னாடி இருக்கிற கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. ஆத்மாவே சொல்லுவாங்க பத்தியா, அப்பதான் சந்தோஷம். முடிச்சானடா தெரியும். இந்த சமயத்துல இந்த பக்கம் ஒரு சொல்லிச்சு படிக்கிட்டு ஆத்மாவே சொல்லி என்ன சொல்லுவீங்க? ஆமே அப்படி சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? எல்லாம் எழுந்து போயிட்டு வேலையை பார்ப்பேன். எனக்கு பிரியாணி போட்டாங்கன்னா எல்லாம் பாய போட்டு பிரியாணி போடுவோம். இந்த ஆத்மாவே சொல்லி ஆமேன்னு முடிச்ச உடனே ஒருத்தர் எழுந்து பார்ப்பாரு, பாஸ்டர் அப்படின்னுவான். என்னப்பா சாட்சி சொல்றோம் பாஸ்டர் அப்படின்னுவான். அடப்பாவி, இவன் சாட்சி சொன்னா நம்ம வயிற்றுக்கு இப்ப சாட்சியா வருது. இவன் ஒருத்தர் சொல்றது போக உணர்த்த ஆரம்பிப்பான். இது ரொம்ப நாள் போவேன் சொல்லிட்டு நான் பார்ப்பேன். டேய் சாட்சியெல்லாம் அப்புறம் வச்சுக்கடா அப்படின்னு டக்குன்னு நான் என்ன பண்ணுவேன், உடனே சாப்பாடு போயிட்டு அங்க இருந்து கத்துவேன் பாஸ்டர் அப்படின்னு. என்ன பாவு அப்படின்னு சாப்பாடு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க பாஸ்டர். அவர் உடனே வந்து கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த ஆசீர்வாதம் பண்ணுவார். டேய் இப்ப போட எத்தனை பேர் சாட்சி சொல்லிட்டு போவோம், போயிட்டு வாங்க, எதனா இருந்தா மிச்சம் இருந்தா சாப்பிடுங்க. இந்த மாதிரி இருந்த நான் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகினதால, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சதால ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்ற ஒரு நம்பிக்கை. சரி, ஆபிரகாமுடைய பேரன் பேரு தான் சொல்லுங்க. கஷ்டமான கேள்வியை கேட்ட பைபிள் படிப்பீங்களா? உங்க பாஸ்டர் பயங்கரமா பேசுறாரு போன்ல. என்ன கேள்வி கேட்டாலும் பேசுவாரு. ஆழ்ந்த சத்தியம். அவருடைய வசனங்கள் எல்லாம் கேட்டீங்க அனுப்புறாரு மெசேஜ். அதெல்லாம் கேட்டா நீங்க எல்லாம் பயங்கரமான ஆளா இருக்கீங்க. ஒரே சின்ன கேள்வி கேட்டா ஆபிரகாமோட பேரன் பேர் என்னன்னு யோசிக்கிறீங்க. இந்த பேரு அவனை என்ன கூடுவோம் நம்ம அப்படின்னா அப்புறம் என்ன கூடியும் அப்ப அப்படி சொன்ன என்ன ஞாபகம்? எத்தன், ஏமாற்றுக்காரன், அப்புறம் காலை, 3 தப்பு. யாக்கோப்பை போல
ஒரு தேவ மனுஷன் யாருமே கிடையாது. அவன் எத்தனும் கிடையாது, ஏமாத்து காரணம் கிடையாது, காலை வாரங்களும் கிடையாது. சொல்லி முடிக்கிறோம் புரியும், சொன்னா உங்களுக்கு புரியும். முதல் வகை இருக்குன்னா யாக்கோப்பு எத்தனை சொல்றாங்க. எங்கேயாவது அந்த பேங்க்ல ஒரு நோட் எடுத்து வசந்தோடு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். யாக்கோப்பு எத்தனும் கிடையாது, ஏமாற்றுக்காரனும் கிடையாது, அவனை போல ஒரு நல்லவன் யாருமே கிடையாது. எத்தனையோ வருஷம் காலமா உங்க ஆளுங்க எல்லாம் என்ன சொல்றவன எத்தனை ஏமாற்றுக்காரன் இப்படி அப்படின்னு பல தடவை சொல்றான். அப்பேற்பட்ட ஆளே கிடையாது. எத்தன் ஏமாத்துக்காரன், வஞ்சகன், காலை மாற்றுவன், ஏசாவே சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு, உன்னுடைய அண்ணன் என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டான்னு சொல்லிட்டு. ஆனா என்ன சொல்றது, இளையவன் மூத்தவனை சேவிப்பான், இல்ல மூத்தவன் இளையவனை சேவிப்பான். என்ன வசனம் அது? யாரும் சொல்லுங்க வாஸ்தவமா. மூத்தவன் இளையவனை சேவிப்பானா, இளையவன் மூத்தவனை சேவிப்பானா? இங்க இளையவன் யாரு? இளையவன் யாரு? அவனா இளையவன்? வசனத்தை தப்பா சொல்றீங்களே. மூத்தவன் இளையவனை சேவிப்பானா, இளையவன் மூத்தவனை செய்யப்பானா? இளையவன் மூத்தவனை செய்யப்பான். ஓகே, நல்ல கவனிக்கல. இப்ப இந்த இடத்துல அதுக்கு அர்த்தம் தான், இளையவன் தான் யாரு? யாக்கோபு. ஏன்? அவன் தான் ரெண்டாவதா பிறந்தான். நல்ல கவனிக்கல தாய்மார்கள் தான் இங்க இருக்கிறீங்க. ஒரு வயிற்றுல கரு உண்டாகுதுன்னா, 2 கரு உண்டாகுதுன்னா, முதல்ல ஒரு கரு உண்டாகும், அதுக்கப்புறம் இன்னொரு கரு உண்டாகும். இரண்டாவது உருவாக்குற கருவு தான் முதல்ல வெளியில வரும். இதை நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, சயின்டிபிக்கா. இன்னைக்கு நேற்று கிடையாது, எப்பயுமே. அப்போ முதல்ல உருவான கரு உள்ள இருக்குது, இரண்டாவது உருவான கரு இருக்குது. இரண்டாவது உருவான கரு தான் முதல்ல வெளியில வருது. அதுதான் ஏசா. ஈசா கிடையாது, ஏசா. பின்னாடி வர்றது யாரு? இளையவன் மூத்தவனை சேவிப்பான். இளையவன் மூத்தவனை சேவிப்பான். நல்லா கவனிங்க. எங்கேயாவது ஏசா யாக்கோப்பை சேவிச்சிருக்காங்க? மூத்தவன் இளையவன். இங்க இளையவன் யாரு? யாக்கோப்பு. ஆனா எங்கேயாவது யாக்கோப்பு யார சேவிச்சான்? அது சொல்லுவோம். யாக்கோப்பு ஏசாவை சேவிச்சானா, இல்ல ஏசா யாக்கோப்பை சேவிச்சான்? வெரி குட். சொல்லுவோம். யாக்கோப்பு ஏசாவை சேவிச்சான். ஏன்னா ஏரோது மன்னன் யாரு? அவங்க ஏசா வம்சம். ஏசா வம்சத்துல வந்தவன் அந்த ஏரோது ராஜா. அந்த ஏரோது ராஜா தான் ஆண்டவருடைய குரம் திரைச்சாலையில போட்டு அடிக்க சொல்றாங்கல்ல. சோ இந்த இடத்துல வெளியில வந்த பர்சன் தான், வெளியில முதல்ல வந்தான் பத்தியா, அவன் தான் இறைவன். பின்னாடி வந்தான் பாரு, அவன் தான் மூத்தவன். இது சயின்டிபிக்காவே ப்ரூஃப். இன்னொரு காரியம் சொல்றாங்க. அதாவது யாக்கோப்பு வந்து அண்ணனுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான்னு வருதுல்ல. ஒரு இடத்துல படிக்கிறாங்க, கூழு காய்ச்சிட்டு இருப்பான். கூழு காய்ச்சிட்டு இருக்கும் போது அவன் வருவான் வேட்டையாடிட்டு. அந்த ஒண்ணு கூழு கேட்பான். அந்த கூழுக்கு என்ன கேட்பான்? திரும்பி சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடு. அது எப்படி தான் நடந்தது அந்த உரையாடல்? தெரிஞ்சாதான் அவன் நல்லவன் ஒரு பையன்.
முன்னாடி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, கரெக்டா? யாக்கோபு 2 பேர் அண்ணன் தம்பி, ஏசா, யாக்கோபு. இப்போ இந்த ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசா, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு. இப்போ யாக்கோபு பிறந்தப்போ நல்ல கவனிங்க, யாக்கோபு பிறந்தப்போ ஆபிரகாம் உயிரோடு இருந்தானா இல்லையா? நான் சொல்றேன் இருந்தாங்க. நம்மளும் அவங்க போய் பார்த்துட்டு வந்தோம். சொல்லுங்க, இருந்தாரா இல்லையா? கஷ்டமா நீங்க என்ன சொல்றீங்க? இருந்தாரா இல்லையா? இருந்தார். அப்போ யாக்கோபுக்கு என்ன வயசு? ஆபிரகாம் சாகும்பொழுது 160 செத்தவர்ல ஆபிரகாம் சாகும்போது யாக்கோபுடைய வயசு என்ன? 14. இதெல்லாம் நான் சொல்லல, எல்லாமே வேதத்துல இருக்கு. நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஈசாவுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை, கரெக்டா? அதுக்கப்புறம் தான் குழந்தையா போகுது, 2ஆ போகுது. இப்போ யாக்கோபு, ஈசா 2 பேர் தான். 14 வயசு யாக்கோபு. நல்ல கவனி, ரொம்ப முக்கியமான 14 வயசு யாக்கோபுக்கு. அப்போ 14 வயசுதான் தாத்தா கிட்ட பேசுவோம்னா பேச மாட்டாங்க. பேசுற வயசா பேசாத வயசா? எப்படி பேசுவான்? கேட்போம். இப்போ யாக்கோபு குடும்பவாசி அப்படின்னு போடுறது வேதத்துல. இவன் காட்டுவாசியா இருந்தான், யாரு? ஏசா. இவன் குடும்பவாசியா இருந்தான். அப்படின்னா குடும்பத்துல நடக்கிற எல்லா காரியங்களையும் குறித்து கவனமாய் கேட்டுக்கொண்டே இருப்பான். அவன் அம்மா பின்னாடியே சுத்தி இருந்ததால அவன் அம்மா கிட்ட எல்லா கதையும் கேட்டிருப்பான். அம்மா கூடவே இருந்ததால தாத்தாவும் வீட்டுல இருந்தாலும் தாத்தா கூடயும் கேட்டிருப்பான். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா யாக்கோபு எத்தன்னு சொல்ல மாட்டேங்க, ஏமாத்துக்கா சொல்லுவாங்க. ஏமாத்தவே இல்லை. அவன் தான் உண்மையான வாரிசு. சிரேஷ்ட புத்திர பாகத்துக்கு அவன் தான் உரிமையாளர் என்றால் அவனுடைய கருதான் ஆண்டவர் முதலில் உருவாக்கினார். அதுக்கப்புறம் தான் ஏசா வந்து வெளியில வந்த குழந்தை. நீங்க என்ன டாக்டர் போய் கேட்டீங்கன்னா 2 ட்வின்ஸ்ல ஃபர்ஸ்ட் பிறகு பெருசா, செகண்ட் பிறகு பெருசா கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிறகு சிறுதுன்னு, ஏன்னா அது 2ஆவதா சொல்றோம். இப்போ அந்த கடைக்கு போலாம். எபிரேய வழக்கத்துல, இப்ப நம்ம வழக்கத்தை சொல்றோம், நம்ம வெளியில இருக்குல்ல, முதல்ல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்து வாரத்துல இருப்போம்ல, இந்து வாரத்துக்கு முன்னாடி தாத்தா செத்துட்டு என்ன பண்ணுவோம்? வேற என்ன பண்ணுவோம்? கொல்லி வைப்பான். சொல்லுங்க, கொல்லி வைப்பான், நெருப்பதெல்லாம் சுத்தி வருவோம். இது சடங்காச்சாரியம். அதே போல எபிரேய கலாச்சாரத்திலும் தாத்தா இறந்தா ஒரு சடங்காச்சரியம் இருக்கு. என்ன சடங்காச்சரியம்னா, தாத்தாவுடைய பேரன், அதாவது மூத்த பேரன், அவன் அந்த குடும்பத்திற்காக உபவாசம் இருந்து, அந்த குடும்பமே உபவாசம் இருக்கும். தாத்தா செத்துட்டா உபவாசம் இருந்து 7ஆம் நாள் கூழு காய்ச்சி எல்லாரும் விடுவோம். இந்த கூழு காய்ச்ச பொறுப்பு முதல் பையன் ஏசாங்க இருக்கணும். அதனால முதல்ல அதனால மூத்தவன் அவனு தான் இருக்கணும். அவன் காட்டுக்கு போயிட்டான். காட்டுக்கு போயிட்டு வந்து இவன் கூழ் காய்ச்சல் பாக்கலாம். இவன் ரொம்ப வருஷத்தோட கூழ் காய்ச்சிடான். ஏன்னா தாத்தா இறந்துட்டாரு. கூழு காய்ச்சறத பார்த்து அவன் கேட்கறான், எனக்கு கூழு கொடுத்து. ஏன் இந்த கூழு கொடுக்கணுமா? அப்ப சேஷ்ட புத்திர பக்கத்துல கொடுத்துரு. என்ன அர்த்தம்னா, நீ செய்ய வேண்டிய காரியம்டா இது. நீ காய்ச்ச வேண்டியது கூழு. நீ தானே தாத்தாவுக்கு பெரிய பையன் பேரன்னு சொல்ற. நீ காய்ச்ச வேண்டிய கழுவ நான் காய்ச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவருடைய சித்த இவன் தான் பெரியவன். இவன் கூழ் காய்ச்சிட்டு இருக்கான். இவனையே அறியாம கூழ் காய்ச்சிட்டு இருக்கான். ஆனா இவன் கேட்கலாம் பார்த்து, சேஷ்டபுத்திர பாகத்தை மட்டும் நீ வச்சுக்கிறேன், அதற்கான கடமையை செய்யணும்ல. நம்ம சொல்லுவோம்ல, மூத்த பையனா பொறுப்படுத்தணும்ல குடும்பத்தை. அந்த மாதிரி நீ பொறுப்படுத்து தாத்தாவுடைய சாவுக்காக இந்த கூழ காய்ச்ச வேண்டிய நீ உன் பொறுப்பை தட்டி கழித்து நான் காய்ச்சறேன். அப்போ உன் சேஷ்டபுத்திர பாகம் மட்டும் உனக்கு வேணுமா அப்படின்னு இந்த மாதிரி இடக்காலமா கேட்டப்பட்டு அவன் சொல்றான், எனக்கு எதுக்கு சேஷ்டபுத்திர பாகம், அந்த நீயே வச்சு. இப்படிதான் அந்த சேஷ்டபுத்திர பாகம் அவனுக்கு வந்து. அந்த யாக்கோப்பு ரோமத்தெல்லாம் போட்டுட்டு ஏமாத்துவோம் பாத்தீங்களா, அது மாதிரி யாக்கோப்பு சொன்னது. யாக்கோப்பு சொன்ன யார் சொன்னது? அம்மா.
ரொம்ப அவசரப்பட்டான். ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்குது, ரொம்ப அவசரப்பட்டான். ஏன்னா அவளுக்கு தெரியும் யாக்கோபு தான் ஆண்டவர்களை ரொம்ப நெருக்கமா இருக்கிறா அப்படின்னு. சரி, இப்போ நீங்க கேட்கலாம், யாக்கோபு நல்லவன் நீ சொல்ற, நாங்க இத்தனை வருஷமா அவனை எத்தனை ஏமாத்துக்காரன் அப்படிதான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம், எங்க பாஸ்டர் எல்லாம் அப்படிதான் சொல்றோமா, நீ இப்போ அவன் நல்லவன் இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க எப்படி நம்புறது? அதுக்கு ஒரு வசனம் அதை படிச்சுட்டு நம்ம முடிச்சது. கடுமையான வசனம், மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். ஆதியாகமம் 25:27. ஆதியாகமம் 25:27. எந்த பிள்ளைகள்? இந்த பிள்ளைகள். அதுக்கு முன்னாடி நம்ம படிச்சீங்கன்னா எந்த பிள்ளைகள் தெரியும். நான் அவங்க சொல்லிடுறேன். இந்த பிள்ளைகள்னா ஏசாவும் யாக்கோபும். இந்த பாப்பா சின்ன பாப்பா வந்து இது குணசாலியா இருக்கும், அமைதியா இருக்கும், நல்ல பொண்ணா இருக்கும். பெரிய நாள் எப்படி இருக்கும்? இந்த பையன் நம்ம அமைதியா இருக்கலாம், பாயம் பண்ணிக்கலாம். இப்ப பெரிய நாள் என்ன பண்ணுவோம்? டகர போவாங்க, போவான், முன்ன போவான் சண்டைக்கு. இப்போ இவங்க 2 பேரும் எப்ப என்னவா இருக்காங்க? பெரியவர்களான பிறகு ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான். யாக்கோபு குணசாலி, கூடாரவாசி, குணசாலின்னு யார் சொல்றீங்க? அவனை பத்தி யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. சர்டிபிகேட் கொடுக்கிறார் ஆண்டவர் நம்மளை பத்தி. குணசாலி. இந்த குணசாலிக்கு இன்னொரு பேர் என்னன்னா சன்மார்கன். இது குணசாலின்னு நம்ம தமிழ்ல போட்டிருக்கு, இதே எபிரேய சொல்லுங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா சன்மார்கன். சரி, நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு எல்லாரும் தெரியல. இந்த யாக்கோபு மறுபடியும் படிக்கிறது. வேட்டையை வல்லவனும் இருந்தான். யாக்கோபு தாகோம். அந்த வார்த்தை தாகோம் எபிரேய சொல். நம்ம அந்த எபிரேயில என்ன சொல்லியதோ அதை வச்சுதான் நம்ம பார்க்கணும். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண வச்சு சொல்ல முடியாது. அதாவது ஆழமா பைபிள் படிக்கணும்னு சொல்றேன். ஏன்னா அங்க பயன்படுத்தப்பட்ட பதம், இந்த வார்த்தை என்னன்னா தாகோம். அந்த தாகோம் தான் நம்ம தமிழ்ல என்ன மாத்திக்கிறாங்க? குணசாலின்னு மாத்திருக்கிறாங்க. அந்த தாகோம் என்ற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் தமிழ்ல என்னன்னா சன்மார்கன். நீங்க சொல்லுங்க, பைபிள்ல யார பார்த்து ஆண்டவர் சன்மார்கன் சொல்றாரு? கரெக்டா சொல்றாங்க. அப்ப யோபு சன்மார்கன் சொன்னாருன்னா யோபு எப்பேற்பட்டது எல்லாருக்குமே தெரியும். யோபு போல யாருக்குன்னா கஷ்டம் வந்தா யாரெல்லாம் எடுத்து ரெடியா இருக்கீங்களா? கைய சொல்லுங்க. யோபு போல கஷ்டம் வந்தா எடுத்துக்கிறதுக்கு யாரா தயாரா இருக்கீங்களா? ஐயா தயாரா இருக்கீங்களா? நீங்க இல்ல, யாராலுமே முடியாது. யோபு யோபு தான், யோபு தவிர வேற யாரும் கிடையாது. அந்த யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனம் நீங்க பட்டிருக்கீங்களா? அது முன்னாடி நம்ம ஆண்டவர் சொல்றாருல்ல, யோபு 1:1 பாருங்க. உத்தமனும் தகோம். அந்த வார்த்தை, அந்த பதம் தகோம் என்ற சொல் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ யோபு சொல்லும் போது ஆண்டவர் தகோம் சொல்றாரு. அதே எபிரேய சொல்லுதான் இங்க யாக்கோபை பத்தி சொல்லும் போதும் தகோம் அவனுக்கு ஒரு சன்மார்கன் சொல்லுது. இன்ஃபேக்ட் சாத்தான் வந்து நிற்கும் பொழுது, சமயம் நிற்கும் போது எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்கிறார். அவன் என்ன சொல்றான்? சுட்டு திருத்த வைக்கிறேன்னு சொல்றான். யோபு பார்த்து சொல்லிருக்காங்க, இல்ல நான் உலகம் எங்கும் சுற்றிட்டு இருக்கிறேன், என்னுடைய தாசனாகிய
யோபோவை கண்டாயா? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவன். தேவனுக்கு பயன்படுத்தான். பொல்லாப்புக்கு விலகினவனா இருக்கிறான். ஒருவனும் இல்லை. அதுதான் இப்ப நான் சொன்னேன். அவனை தவிர பூமியில் எவனுமே கிடையாது. ஏன்னா யோபு ஆண்டவர் சோதிச்சது போல அதுல ஒரு 10% சொன்னா கூட நம்ம பாட்டு போயிட்டு ஆண்டவரே வேணாம் சொல்லிட்டு, அப்பேற்பட்ட யோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை, அதாவது ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்லுகிறார், என் யோபு சன்மார்க்கன் தகோ. அதே பக்கத்தான் யாக்கோபை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், அவன் தகோ சன்மார்க்கன் உத்தமன் அப்படி சொல்றார். இன்னையாவது தெரிஞ்சுக்கணும், நம்ம யாக்கோப்பு போல ஒரு நல்லவன் யாருமே கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்னா உங்ககிட்ட, யாக்கோப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த தகோம் என்ற சொல், சன்மார்க்கன் என்ற சொல், உத்தமன் என்ற சொல், யோபுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தகோம் என்ற சொல், உத்தமன் என்ற சொல், சன்மார்க்கன் என்ற சொல் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரா? ஆனா சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ சொல்ற மாதிரி நடந்துக்கலையா நீங்க? இதுக்காக தான் நம்ம பிரயாசப்படுறோம். மேல போனோம்னா ஆண்டவர் தான் சொல்லுவாரு. அதான் சொல்றீங்க. இப்ப நான் கேட்டப்போ சொல்ல மாட்டேங்க. அப்புறம் மேல போய் 8ஆம் போதுதான் உண்மை உத்தமமா, இங்க உண்மை உத்தமம் இல்லையா? ஆண்டவர் இங்கேயே சொல்ல வேண்டாமா நம்ம கிட்ட, நீ உண்மையும் உத்தமமாய் சன்மார்க்கனாய் இருக்கின்றாய், தகவமாய் இருக்கின்றாய் சொல்லணும்ல. அப்ப சொல்லுவாரா? அப்ப சொல்ற மாதிரி நம்ம நடத்தை இருக்குதா? நம்மளுடைய வார்த்தை இருக்குதா? நம்மளுடைய செயல் இருக்குதா? நம்மளுடைய சொல் இருக்குதா? நம்மளுடைய பார்வை இருக்குதா? நம்மளுடைய நடப்பு போறம் கை கரம் இருக்குதா? எல்லாத்தையும் பார்ப்பார் ஆண்டவர், எல்லாத்தையும் பார்ப்பார் ஆண்டவர். அப்படி பார்க்கும்போது உண்மை ஆண்டவர் சன்மார்க்கன் என்று சொல்வாரா? இந்த நாள் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உண்மையும் உத்தமமாய் சன்மார்க்கனுமாய் தகோமாய் உங்களுடைய பார்வையிலே நான் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லன்னா கண்ண கொடுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் பேசுறாரு, ஆண்டவரே இந்த நாள்ல சில காரியங்கள் தெரிஞ்சது ஆண்டவரே, இனிமேட்டு நான் உங்க கூட பேச போறேன் ஆண்டவரே. நான் ஒவ்வொரு வாட்டியும் பேசும்போது ஆண்டவரே, நான் செய்யற தப்பெல்லாம் எனக்கு உணர்த்தி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா திருந்தி நான் பரிசுத்தமா ஆகி உங்களுடைய வல்லமை என்ற அந்த வல்லமை எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. வல்லமை இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஆண்டவர். ஒரு ஜெபம் பண்ணா நடக்காது ஆண்டவர். எனக்காக எந்த காரியமும் நடக்காது ஒழுங்கா. வல்லமை வேணும். அந்த வல்லமை வேணும்னா நான் முதல்ல பரிசுத்தமாகணும் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்தால் என்னை பரிசுத்தப்படுத்த. நேற்று செஞ்ச பாவம், உதாரணத்து செஞ்ச பாவம், செய்ய போற பாவம், செய்கின்ற பாவம், செய்த பாவம் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுடைய பாதப்படியில் வைக்கிறேன். உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவும் ராஜ்யம். Thank you God. Thank you Jesus. நீங்க இல்லன்னா எனக்கு வல்லமை இல்லை. உங்க கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டேன். தேங்க்யூ. உங்க கிருபையினால நாங்க ரட்சிக்கப்பட்டோம். ஆனா அந்த கிருபை மட்டும் போதாது ஆண்டவரே. எங்களுக்கு நாங்க உண்மையும் உத்தமமாய் சன்மார்க்கமாய் நடக்க கர்த்தாவே உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும். அந்த வல்லமை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? அது முடிச்சிடலாம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. என்று தகப்பனே எல்லாரும் கையை பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். நான் சொன்னேன் அதை பேசணும். மனுஷனே பேசுறது பேசாதீங்க, கதை போட்டே பேசுவோம். மனுஷனுக்கு முன்பாக எதற்காக தயங்காதீங்க. தேவனுக்கு முன்பாக நாம் உண்மையை உத்தமை. ஆண்டவரே, என்னுடைய குறைகளை, என்னுடைய குற்றங்களை நீர் மன்னியும் ராஜா. என்னை இந்த நேரத்தில் வருஷம் என்னை பரிசுத்தம்.
உங்களுடைய கிருபையினாலே என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே. இந்த நேரம் உம்முடைய வல்லமையால் நிரப்பும். அல்லேலூயா. வல்லமையால் நிரப்பும். அபிஷேகம் பண்ணும் ராஜா, வல்லமையால் எங்களை அபிஷேகம் பண்ணும். இந்த நாள் முதல் கொண்டு நான் உம்மோடு உறவாட, உம்மோடு சம்பாஷிக்க கர்த்தர் எனக்கு இடம் தருவ முடியாது. எல்லாரும் பாருங்க, சொன்னது போல இனிமேட்டு ஆண்டவர் கூட பேசுற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும். ரொம்ப அருமையான விஷயம். மனசு நீங்க பழகப்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேசிட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா பேசிட்டே இருக்கு. ரொம்ப சுவையா இருக்கும். ரொம்ப சுவையா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அத என்ன சொல்றது, அனுபவப்பட்டாதான் தெரியும். தைஸ்தானமே சாப்பிட்டாங்க. ஒரு 50 கிட்ட போய் பிரியாணியோட ருசி தெரியுமான்னு கேட்டீங்கன்னா சொல்லுவானா? தெரியாது. அதை ருசிச்சு பார்த்த நமக்குதான், நமக்கு மட்டும்தான். கிறிஸ்தவர்களுக்கே ஒரு பெருமை என்னன்னா, பிரியாணியை எல்லா ஷேப்லயும் அலசி போட்டுட்டு இருப்போம். உபவாச கூட்டம் அப்படின்னா நமக்கு என்ன நெக்ஸ்ட் ஞாபகம் வரும்? உபவாச கூட்டம்னா என்ன வரும்? இன்னைக்கு பிரியாணி இருக்குது, ஆனா லெக் பீஸ் எல்லாம் சொல்லிட்டுருவோம். என் பையன் சொல்ற மாதிரி 4 லெக் போட 4 அவங்களே வச்சுப்போம். ஏன்னா 2 சிக்கன் போட்டு செஞ்சுக்கிறோம். 4 சிக்கன் 4 பேரும் பங்கு போடுங்க. 4 லெக் பிடிக்காது, இவங்க லெக் பிடிக்காது, அம்மாவோட லெக் நாங்க ருசிக்கிறது. ருசிக்கிறது எப்படின்னா, நாம எடுத்து வாயில வைக்கும் பொழுதுதான், அந்த நாக்கில படும்போதுதான் அந்த ருசி வரும். அதே போல ஆண்டவர் கூட பேசி 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 பழகும் போது ஒரு ருசி வரும் பாருங்க, ஒரு ஆசை வரும் பாருங்க. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வருஷம் நான் வரும்போது, அடுத்த வாட்டி நான் வரும்போது நீங்க என்கிட்ட சொல்லுங்க எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவம். அல்லேலூயா. தேவன் சர்வ வல்லவராயிருக்கிறார். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை கர்த்தருடையது. அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறவராய் இருக்கிறேன். எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். இதை செய்வதற்கு என்னிடத்திலே வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று இயேசு சொன்னபோது, ஆமாண்டவரே நீர் வல்லவர், சர்வ வல்லவர், இதை செய்ய உமக்கு ஆண்டவரே வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார் என்று பார்த்தோமே. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு, அக்னியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மாசற்ற மகிமையுள்ள சன்னிதானத்திலே கொண்டு வந்து நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சர்வ வல்லவர். அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி திருவுளம் பற்றினார். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சர்வ வல்லவராய், எல் ஷடாய், தாயை போன்றவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையினால, அந்த சர்வமையினால நாம் நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல் ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமம் உடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்தது, வானம் போற்றுது, பூமியும் வாழ்த்துது, சகல ஜீவன்களும் வாழ்த்தி உம்மை போற்றுது. சர்வ வல்லவர் நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர், சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே
அவர் வந்திருக்கிறார். எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். பாடுவோமா? எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளில் ஆரோக்கியம். ஒருவரும் சேராத ஒளியினிலே வாழ்பவரே, நீதியின் சூரியனே, செட்டைகளில் ஆரோக்கியம். சர்வ வல்லவர் நித்தியம் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். பாடுவோமா? எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். வானாதி வானங்கள் தெய்வமீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வமே. வானாதி வானங்கள் போற்றுகின்ற தெய்வமீரே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற தெய்வமே. சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். யாரும் மகிமை படுத்தாமல் இருக்கலாம். தேவரில் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர். யாரும் மகிமை படுத்தாமல் இருக்கலாம். தேவரில் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர். சர்வ வல்லவர் நித்தியமானவர். பாடுவோம். சர்வ வல்லவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல்ஷடாய் என்ற நாமமுடைய எல்லாரும் கரங்களை தட்டி, ஓ சர்வ வல்லமையுள்ள தெய்வம் எல்ஷடாய். சத்தத்தை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். ஓ அவர் இருக்கிறார். எல்ஷடாய், எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஓ எல்ஷடாய் தாயை போன்றவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்ஷடாய், எல்ஷடாய் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லவராய் வந்தவர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே சர்வ வல்லமை உள்ளவராய் எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியிலே நிரம்பி யாவரும் யாவரும் ஓ அந்த வல்லமையினாலே, அந்த வல்லமையினாலே, அந்த சர்வ வல்லமையினாலே இந்த ஆராதனை வேளையிலே ஓ நிரப்பப்படுங்க. ஆபிரகாமுக்கு வல்லவராயிருந்த தேவன் ஆபிரகாமை ஆபிரகாமாய் மாற்றினவர் இந்த ஆராதனை வேளையிலோ சர்வ வல்லவராய் நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வல்லமை விளங்க பண்ண முடியாத காரியங்களை செய்கிறவராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். ஒருவர்
சூரியனே செட்டைகளில் யாரோ எல்லாரும் ஒருவரும். இது போதாது, இது போதாது. தேவ வல்லமையினால் நிரப்பப்படுங்க. இது என் சூரியனே, சர்வ வல்லவர் என்று உரத்த சத்தமாய், சர்வ வல்லவர் சகலத்தையும் செய்திடுவார். சர்வ வல்லவர் நித்தியமானவர் சகலத்தையும் செய்திடுவார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் வந்திருக்கிறார். எல் ஷடாய் என்ற நாமமுடையவர் எங்கள் மத்தியிலே அவர் ஹல்லேலூயா. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். எல் ஷடாய் என்று சொன்னார். தாயை போன்ற மார்பை உடையவர் என்று ஒரு அர்த்தம் உண்டு. ஷடாய் என்பது இஸ்ரேல் தேசத்திலே இருக்கிற ஒரு பறவை இனம். அது என்ன செய்யும்? தன்னுடைய மார்பை குத்தி அதிலிருந்து வருகிற ரத்தத்தை தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்குமா? பிரியமானவர்களே, அந்த எல் ஷடாய் தாயை போன்ற மார்பை உடையவர், சர்வ வல்லவராய் நம்ம மத்தியிலே. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபை ஆண்டவர் ஒரு சன்மார்க்கனாக, ஒரு குணசாலியாக கண்டது போல இந்த ஆராதனை வேளையிலே ஓ நம்மை தேவன் ஒரு சன்மார்க்கனாக, ஒரு குணசாலியான புருஷனாக, குணசாலியான ஒரு ஸ்திரீயாக தேவன் நம்மை மாற்றும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். தாயின் கற்பத்திலே நம்மை தெரிந்து கொண்ட தேவன், தாயின் கருவிலே விலா எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர். கருவினில் என்னை கண்டவர் நீரே, கரம் நீட்டி என்னை தொட்டவர் நீரே. கருவினில் என்னை தெரிந்தவர் நீரே, கரம் நீட்டி என்னை தொட்டவர் நீரே. உம்மை மறப்பேனோ வெறுப்பேனோ தேவா. சத்தமா சொல்லுங்க. யாக்கோபை தெரிந்து கொண்டது போல நம்மை தெரிந்து கொண்டாரே. என் மேலே வைத்த அன்பை நினைத்தே அப்பா உம்மை நானும் துதிப்பேன். உம்மை மறப்பேனோ வெறுப்பேனோ தேவா. உம்மை மறப்பேனோ வெறுப்பேனோ தோளினில் என்னை சுமந்தவர் நீரே, மார்போடு என்னை அணைத்து கொண்டீரே. தோளினில் என்னை சுமந்தவர் நீரே, மார்போடு என்னை அணைத்து கொண்டீரே. உம்மை மறப்பேனோ. ஹல்லேலூயா. உம்மை மறப்பேனோ வெறுப்பேனோ தேவா. என் மேலே வைத்த அன்பை நினைத்தே அப்பா உம்மை நானும் துதிப்பே. உம்மை மறப்பேனோ வெறுப்பேனோ தேவா. உம்மை மறப்பேனோ வெறுப்பேனோ தேவா. ஆபிரகாமின் வாழ்க்கையில ஆபிரகாமா இருந்த அவனை ஆபிரகாமாய் மாற்றினவர் சர்வ வல்லவர் என்கிற நாமத்தோடு கூட ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தின தேவன் ஓ உங்களையும் என்னையும் வேகத்திலே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். உங்களை என்னையும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாற்றி ஒரு நாள் அந்த ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் நிறுத்துகிற தேவன். யாக்கோபை போல ஒரு குணசாலியான புருஷன் என்கிற ஒரு அனுபவத்திலே, ஒரு குணசாலியான ஸ்திரீ என்கிற அனுபவத்திலே ஓ நம்மை தாயின் கற்பத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன், அவனை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரியுங்கள்.
ஹalleluya. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் கண்களை மூடி